இந்த படத்தோட முதல் 15 நிமிடங்கள்ல கரை திரும்பும் மாலுமிகளின் செயல்கள் எப்படி இருக்கும், கடலோர மக்களின் வாழ்வியல் என்ன என்பதை ஏகாம்பரம் காட்சிப்படுத்தி இருப்பாரு. கப்பலோட பழுது நீக்கு பணிகள் நடைபெறும் நேரத்துல ஷியாம் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைக்கிறாரு. இந்த படத்துல 15 நிமிஷங்களுக்கும் குறைவா நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கிட்ட கேப்டன் நடிச்சிருந்த அருண் விஜய் திட்டு வாங்கும் அளவிற்கு அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அருண் விஜயை தேடிட்டு இருக்கும் குட்டி ராதிகா மீது ஷியாம் காதல் கொள்றாரு. குட்டி ராதிகாவை காதலிச்சாலும் அவருடைய ஆசைக்காக அருண் விஜயை தேட உதவுறாரு. ஒரு கட்டத்துல ஷியாம் குட்டி ராதிகா கிட்ட காதலை வெளிப்படுத்தியதுக்கு அப்புறமா கோபத்துல அவர் விலகி செல்றாரு. ஷியாம் பத்தி புரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே குட்டி ராதிகாவை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. இறுதி வரைக்கும் முடிவெடுக்க முடியாம தடுமாறும் குட்டி ராதிகாவுக்கு அருண் விஜயோட வருகை மகிழ்ச்சியையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலுமே கதையோட ஓட்டத்திற்கு ஏற்ப பக்காவா செட் ஆயிருக்கும். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒருதலை காதலர்களோட விருப்ப பாடலா இருக்குது.